ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி sHairCare. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது நம்மளோட கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் பற்றி தான். நிறைய பேர் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். முக்கியமாக ஒருத்தவங்களோட தனிப்பட்ட ஸ்கேல்ப் டைப் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய வீடியோஸில் இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சில கிளிப்பிங்கும் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் வந்து ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை ரொம்ப ட்ரையான ஹேராக இருக்குது, இல்லை டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை எந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் பால்னஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்குன்னா கூட அதை சரி பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் இந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த மாதிரி வீக்காக இருக்குன்னா உங்களோட முடி வந்து அதிக அளவில் கொட்டி ஸ்கேல்ப் தெரிகிற அளவுக்கு ஆகிடும். கொஞ்ச நாளில் வழுக்க விழுந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னா கூட இந்த கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயிலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் முடி அடர்த்தி நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், மெலிசாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஸ்கேல்பில் உங்களுக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இச்சிங் ப்ராப்ளம், ஸ்கேல்பில் தோல் உரியிறது, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து இந்த வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே சரி பண்ணுறதுக்கான தன்மை வந்து இந்த ஹேர் ஆயிலில் இருக்குது. நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 35+ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு அலர்ஜிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அதை மட்டும் நாங்கள் அவாய்ட் பண்ணிக்குவோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஹேர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேர்லி ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும். நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. நான் வந்து ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணால் கொஞ்சம் லாங்காக வந்து தெரியும் அப்படின்றதுக்காக ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிட்டேன். பட் ஸ்ட்ரைட்டன் பண்ணாலும் டெக்ஸ்சர் தான் மாறுச்சே தவிர ஹேர் க்ரோத் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் வந்து ஹேர் க்ரோத்துக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரிசல்ட் அவ்வளோவா இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் என்னோட ஸ்கேல்ப் டைப் என்னன்னு தெரியாமலே நான் பார்க்குறது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரிசல்ட் இல்லை. நான் அதுக்கப்புறமா என்னோட ஸ்கேல்ப் டைப் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எது செட் ஆகும்னு புரிஞ்சுட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் கரெக்டாக எனக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோ ஷார்ட்டாக இருந்து இந்த அளவுக்கு க்ரோத் எனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் திரும்ப போய் ரூட் டச் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணேன். வீட்லேயே நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் மாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், இதிலே நம்மளோட ஹேர் டெக்ஸ்சரையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். முடியோட அடர்த்தியிலேருந்து நீளத்திலேருந்து எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக கிடச்சிது. ஸோ எனக்கு இது வந்து நான் ட்ரை பண்ணி ரிசல்ட் கிடைச்ச பிறகு தான் சரி, மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நிறைய டிப்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கும் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு இந்த ஆயில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக உங்களோட ஸ்கேல்ப் டைப் அண்ட் ஹேர் ப்ராப்ளம் சொல்லி நீங்கள் இந்த கஸ்டமைஸ்ட் ஆயிலை ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் தனித்தனியாக நாங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ கடையில் வாங்குகிற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரே ஆயிலாக இருக்கும். நம்ம போய் யார் வாங்கினாலும் சேம் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் வந்து உங்களோட தனிப்பட்ட ஸ்கேல்ப் டைப்புக்கும் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேர் க்ரோத் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தனிப்பட்டு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் க்ரோத் அப்படின்றதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒத்து வராத இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுக்குறப்பவே அதை சொல்லிட்டீங்கன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற பொருள் யூஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி கிரே ஹேர் ப்ராப்ளம்னா அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறது, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, கருஞ்சீரகம், செம்பருத்தி, இந்த மாதிரி பொருள்கள்லாம் யூஸ் பண்ணி கிரே ஹேர் ப்ராப்ளம்க்கு நாங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா துளசி, புதினா, அதுக்கப்புறமா வேப்ப இலை, எலுமிச்சம்பழம் தோல் வந்து காய வச்சது, ஆரஞ்சு தோல், இந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் ஒரு ஆயிலுக்குமே சொல்லியிருக்கேன். இதை தவிர இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். டோட்டலாக 35+ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நாங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பால்னஸ் ப்ராப்ளம்க்கு வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது வழுக்க விழுற பிரச்சனை, இந்த சொட்டை விழுற பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான். பட் அது உங்களுக்கு ஜெனட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறது கஷ்டம். பட் வேறு ஏதாவது ரீசனால் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப ஆகி இந்த வழுக்க விழுற பிரச்சனை இருக்குது, சிலருக்கு தண்ணி ஒத்துக்காது, இல்லை வேலை செய்கிற இடத்துல வந்து ஹீட் ரொம்ப அதிகம் இருக்கும், பொல்யூஷனால் வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஈஸியாக அதை சரி பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங் ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ஆயில் வந்து மெயினாக எல்லாருக்குமே தேவையான ஒரு ஆயில். ஏன்னா நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னாலே மோஸ்ட்லி நமக்கு நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வராது. ரொம்ப வீக்கான ஸ்கேல்ப்பாக இருக்குது அப்படின்னா தான் இந்த ஹேர் ஃபால் ஆகிறது, இந்த பால்னஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வர்றது, முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நமக்கு வரதுக்கு காரணம் நம்மளோட ஸ்கேல்பில் ஸ்ட்ரென்த் இல்லாததால தான். ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குன்னா நம்ம மோஸ்ட்லி எந்த ஹேர் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அது சரியாயிடும். நெக்ஸ்ட் இந்த மோஸ்ட்லி நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வராமலும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ், ஹேர் பிரேக்கேஜ், ஸ்ப்ளிட்டன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்காக. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம், அப்புறம் ஃப்ளாக்ஸீட், கேரட், ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது ஆலிவ் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா முடி ரொம்ப ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சிலருக்கு ரொம்ப ட்ரைனஸ் எல்லாம் முடி பாதியிலே கட்டாகி விழுறது, பார்க்குறதுக்கே ஒரு உயிரில்லாத முடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பெயின், பொடுகு, ஈறு, அப்புறம் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோல், எலுமிச்சந்தோல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் வேப்ப இலை, அதுக்கப்புறமா வந்து இந்த பட்டை, அப்புறம் மலை ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்மளோட தலையில் இருக்க பெயின், பொடுகு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிவிடும். புதுசாக உங்களுக்கு ஸ்கேல்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்பில் நிறைய பேருக்கு வந்து இந்த புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம், அப்புறம் தோல் உரியறது, இந்த காயம் மாதிரி வர்றது, கட்டி மாதிரி வர்றது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக தலைக்கு ஆயில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். நம்ம வந்து என்ன தான் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரியாக வந்து கரெக்டான முறையில் வந்து நம்ம ஆயில் வைக்கிறோமான்றது நமக்கு தெரியணும். சரி ஏனோ தானோன்னு ஆயில் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் இருக்காது. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, முக்கியமாக முடியோட வேர்க்காலில் படுற மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை லைட்டாக ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் ரொம்ப பெட்டராக இருக்கும். நல்லா முடியோட வேர்க்காலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் லென்த்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸ்கேல்ப் மசாஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பின்னி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக பின்னி போட்டுட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் வந்து ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். உங்களோட ஹேர் க்ரோத்லேயும் சரி, முடியோட அடர்த்திலையும் சரி, ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து முடி ஷார்ட்டாக இருந்தப்போ நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி தான் ஹேர் இந்த அளவுக்கு க்ரோ ஆச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேர் க்ரோத் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரிசல்ட் கிடைச்சதால தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணி ரிசல்ட் இல்லாமல் போகிறத விட நமக்கு சூட் ஆகிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் பொறுமையோட கான்ஃபிடென்ட்டோட ட்ரை பண்ணுங்கள். இந்த கஸ்டமைஸ்ட் ஆயில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்காக ஒரு தனி ப்ராசஸே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் நாங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அதில் தேவையான பொருள்லாம் நல்லா அந்த ஆயிலில் ஊற விட்டு ஒரு 15 to 20 days ஆகும் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட 15 to 20 days பொறுத்து தான் ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து கவனமாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் நல்ல ரிசல்ட்ஸும் நிறைய பேர் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்தியாவுக்குள்ளே எல்லா ஸ்டேட்டுக்குமே நாங்கள் ஆயில் வந்து கேட்குறவங்களுக்கு ஆர்டர் வர்றப்போ பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேக்கேஜிங்கும் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரியிலேருந்து ஆர்டர் வந்து கேட்குறீங்க. பட் இப்போதைக்கு நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.